ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 6 இருக்க 2 மார்க் 3 மார்க் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த சிலபஸ் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு இது படிச்சுக்கோங்க நல்லா. நம்ம இதில் டூ மார்க் 24, 25 பார்க்கலாம். அப்புறம் 3 மார்க்கில் 28, 29 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CRR அண்ட் SRR. இது நான் சைட் பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். சைட் பாயிண்ட்ஸ் மீனிங், ஃபார்ம், மெயின்டைன் வித், பர்சன்டேஜ். 4 சைட் பாயிண்ட்ஸ் இருக்குது. 4 சைட் பாயிண்ட்ஸுக்கும் ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் CRR மட்டும் சொல்கிறேன். மீனிங், it is the percentage of money with the bank which the bank has to keep with RBI. I will repeat again. It is the percentage of money which the bank has to keep with RBI. Form cash. Maintained with Central Bank of India. Example RBI. Percentage 6%. இப்போ SLR வாங்க. மீனிங் it is the percentage of liquid asset as specified by RBI. Form cash, gold, securities. Maintained with side points bank itself. Percentage 20%. இதுதான் 24th question. Difference between CRR and SLR. Next question பாருங்க, 25th. Write the meaning of open market operation. Open market operation equal to direct buying and selling of securities. பாருங்க, இங்க இருக்கு direct buying and selling of securities. Direct buying and selling of securities, first point. Second point, central bank buys and sell government securities, eligible securities like bills and securities of private concern in the money market. This is called open market operation. இப்போ நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்க, 28th. Write the mechanism of credit creation by central bank. இது ஒரு அக்கௌண்ட்ஸ் சம் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது புக்கில் இருக்கிறது பேராகிராஃபாக இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அப்படி ஈஸியாக எழுதியிருக்கேன். இது அப்படியே பாருங்கள். 28th question. Write the mechanism of credit creation by commercial bank. Credit creation means multiplication of loans and advances. Commercial bank receive deposit from the public and use this deposit to give loans. This function is known as credit creation. Money is created when the bank provide loan. Money is destroyed when the loans are repaid by public. இப்போ பாருங்க, mechanism of credit creation. Ram deposit in the bank A, ₹1000. Bank A deposit is increased by ₹1000.
Bank A required to keep cash reserve rupees 200. அதாவது மேலே இருக்க இந்த 1000 வந்து 200 வந்து ரிசர்வாக மெயின்டைன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 800 வந்து அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே வந்து 20% வந்து அவங்க மெயின்டைன் பண்ணோம். அந்த 20% தான் 200. அதாவது 1000ஓட 20% 200. Excess cash reserve is equal to rupees 800. இந்த 800 எப்படி வந்துச்சுன்னா 1000 மேலே இருக்க அந்த 1000 minus 200 800. இந்த 800 வந்து அவங்க வந்து லெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த 800 அவங்க லோனாக கொடுக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பேங்க் லெண்ட் திஸ் எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ் டு சாம் rupees 800. அந்த மேலே இருக்க 800 தான் வந்து சாம்க்கு வந்து லோனாக கொடுக்குறாங்க. இந்த 800 சாம் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. சாம் டெபாசிட் திஸ் மணி இன் பேங்க் பி rupees 800. பேங்க் பி டெபாசிட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 800. பேங்க் பி required to keep cash reserve 160, அதாவது 20%. எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ் 640. இந்த 640 எப்படி வந்துச்சு? 800 minus 160 is equal to 640. இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஆன். அப்போ டோட்டல் டெபாசிட் எவ்வளோ? 1000 + 800 + 640. Money multiplier is equal to 1 by 20%. That is 1 by 20 into 100 is equal to 5. Therefore, credit creation is equal to 1000 into 5 is equal to rupees 5000. ஒரு 0 அங்கே மிஸ்ஸிங் இருக்குது. 500 இருக்குது. அது 500 இல்லை, 5000. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 rupees வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அந்த பேங்க்கோட டெபாசிட் வந்து 1000. அந்த 1000 rupeesல அவங்க வந்து 20 rupees 20% மெயின்டைன் பண்ணணும். அந்த 20% வந்து 200 மெயின்டைன் பண்ணிவிட்டு 800 வந்து லெண்ட் பண்ணுறாங்க. அந்த லெண்ட் பண்ணுற அவங்க வந்து இன்னொரு பேங்க்கில் போய் அதை டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த பேங்க் வந்து 800 20% மெயின்டைன் பண்ணணும். அந்த 800ல் 20% எவ்வளோ? 160. ஸோ அவங்க 160 மெயின்டைன் பண்ணிவிட்டு 640 திருப்பியும் லெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. அதாவது அவங்க 20% மெயின்டைன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 80% லெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு பேங்க் வந்து அதே மாதிரி 20% மெயின்டைன் பண்ணிவிட்டு 80% லெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. அதாவது ஒரு 1000 rupeesஐ நம்ம கிரெடிட் க்ரியேஷன் எவ்வளோ வரைக்கும் நம்ம கிரெடிட் க்ரியேஷன் செய்யலாம் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து 1/20%. அப்போது 1000 into 5 is equal to rupees 5000. ஸோ ஒரு 5000 rupees நம்ம வந்து கிரெடிட் க்ரியேஷன் செய்யலாம். அதாவது ஒரு 1000 rupees வச்சுக்கிட்டு நம்ம வந்து 5000 rupees வரைக்கும் நம்ம வந்து லெண்ட் பண்ணலாம். கிரெடிட் க்ரியேஷன் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 29th question. Give a brief note on NBFI. இது மாதிரி சைட் பாயிண்ட்ஸ் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே டைமு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். மீனிங்: it is a financial institution, does not have banking license,
not supervised by central bank. Function, they receive deposit and give loan. Finance for investment activities, அதாவது they finance for investment activities, அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. Classification, stock exchange and other financial institution. Example பாருங்க, finance companies, finance corporation, chit funds, unit trust, insurance companies, etc. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் 5 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுனா போதும். இது வந்து புக்கில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் சைட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.